Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி உப்புமா தான் செய்ய போறோம். இட்லி மீதமாயிட்டா இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம இட்லி உப்புமா அப்படினு சொன்னாலே நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு ரெசிபியா இருக்கும். இட்லி செஞ்சதுமே ஒரு சிலர் வந்து இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஃபேவரட்டா இருக்குறவங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இட்லி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இட்லியை உதிர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இட்லியை வந்து போட்டுருங்க. ஒரு 30 செகண்ட் அந்த தண்ணியிலே இட்லி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உதிர்த்தோம்னா நல்லா ரவை மாதிரி உதிர்ந்து வந்துடும். ஒரு 2-3 இட்லி எடுத்து நீங்கள் இதில் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து உதிர்த்துக்கலாம். நல்லா ஒரு 30 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் தண்ணியில் இட்லி நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து கையில் நல்லா பிழிஞ்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நல்லா அப்படி உதிர்த்து எடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக இதே போல் எல்லா இட்லியும் நான் வந்து உதிர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லியை உதிர்த்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம். சும்மா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதக்குனா போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிற இந்த இட்லியை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இட்லி உப்புமா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.